விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடியில் அனுபவமின்றி குளறுபடிகளை ஏற்படுத்தி வருவதாக தாவேக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியின்படி சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் 75,000 ரூபாய் வரை கடன் பெற்றவர்களுக்கு மட்டும் முழு தள்ளுபடி என்றும், அதற்கு மேல் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி என்றும் அறிவித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளிடையே பாகுபாட்டை ஏற்படுத்தும் வகையில் இந்த அறிவிப்பு உள்ளதாகவும், இதனை தமிழக விவசாயிகள் ஏற்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். பயிர்களுக்கு ஏற்ப கடன் அளவு மாறுபடும் என்பதை தாவேக அரசு உணரவில்லை என்றும், துக்ளக் பாணியில் ஆட்சி நடத்துவதை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தாவேக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், பெரு விவசாயிகளின் பயிர்க்கடனில் 50% தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். G7 மாநாட்டில் மரியாதை நிமித்தமாக ட்ரம்பை சந்தித்த பிரதமர் மோடி இன்று ட்ரம்புடன் தனியாக ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்திய நேரப்படி மாலை 6:15 மணியளவில் சந்திப்பு நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெறும் G7 மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி உலகம் சமத்துவ கூட்டாண்மையை நோக்கி நகர வேண்டும் என வலியுறுத்தினார். இந்தியாவின் சர்வதேச கூட்டு முயற்சிகள் அனைத்தும் உலகம் ஒரு குடும்பம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய மோதல்கள் மற்றும் ஹார்மோஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள தடைகளால் உலக பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். பல இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாகவும், மாலுமிகளின் உயிரை பாதுகாப்பதும் உலக நாடுகளின் கூட்டு பொறுப்பு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் உள்ள வெள்ளிக்கிழமை ஒப்பந்த நடைமுறைகள் முறைப்படி தொடங்கிய பின் ஹார்மோஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் இறுதியாகியுள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பேரலுக்கு $80க்கும் கீழே சரிந்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படும் என்ற அறிவிப்பால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லாரி வாடகை உயர்வால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. டீசல் விலை சுங்க கட்டண உயர்வு எதிரொலியாக லாரி வாடகை உயர்த்தப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் இந்தியாவில் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டதற்கு அதன் CEO பாவேல் துரோவ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தடையின் மூலம் இந்தியாவில் உள்ள 15 கோடிக்கும் அதிகமான சாதாரண பயனர்கள் தண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஷிகெல்லா பாக்டீரியா பரவலால் மேலும் ஒருவர் பாதிப்பு. ஷிகெல்லா பாதிப்பால் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் வயநாட்டில் மட்டும் 21 பேர் மருத்துவ சிகிச்சையில் உள்ளனர். ரஷ்யா உடனடியாக யுக்ரைனுடன் அமைதி உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்றும், இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர தம்மால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் செய்யப்போவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் உலக தலைவர்களை சந்தித்த பிறகு அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் 155 நாட்கள் ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு விடுமுறை வேலை நாள் அட்டவணையை வெளியிட்டது கல்வித்துறை. தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த 15,032 கோடியில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்க சிஎம் விஜய் உத்தரவு. மின் பழுதுகளை சரிசெய்ய 15,058 மின் பணியாளர்களை நியமிக்கவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஆண்டுதோறும் மின் கட்டணம் உயர்வதற்கு முந்தைய திமுக அரசே காரணம் என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மின் கட்டணத்தை ஆண்டுக்கு 6% உயர்த்தி கொள்ள திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார்.
இவங்க செய்த தவறான பாலிசி, ஒவ்வொரு வருஷமும் 6% அதிகபட்சமாக ஏற்றலாம்னு சொல்லி கொண்டு வந்ததே தவறான பாலிசி. இதை அவங்க தேவையில்லாமல் அந்த மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வந்துட்டு இது ரெண்டு பக்கம், அதாவது நுகர்வோருக்கும் அதில் கமர்ஷியல் யூசர்ஸ்க்கும் ஹை டென்ஷன் யூசர்ஸ்க்கும் பெரிய தொழில்துறைக்கும் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த வகையில் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பாதிப்பு பொதுமக்களுக்கு அட்லீஸ்ட் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆலோசனை செஞ்சுட்டு வரோம். கடலூரில் மின் கட்டணம் செலுத்தாத காரணத்தால் குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் ஏணிக்காரன் தோட்டத்தில் உள்ள இந்த அங்கன்வாடி மையத்தில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர். பொதுமக்களும் தங்களது குழந்தைகளை இந்த மையத்தில் ஆர்வமுடன் சேர்த்து வருகின்றனர். இத்தகைய சூழலில் கடந்த 4 மாதங்களாக இந்த மையத்திற்கான மின்சார கட்டணம் செலுத்தப்படாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தற்போது கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் மின்விசிறி கூட இல்லாமல் குழந்தைகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். காவலாளிகளும் பணியாளர்களும் குழந்தைகளை கட்டிடத்திற்கு வெளியே அமர வைத்து பாதுகாக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரத்தை மேம்படுத்தவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சில முக்கிய கேள்விகளை முன்வைத்துள்ளார். அதில் மாநிலத்தில் அண்மை காலமாக குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் இதுவரை எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் பிரச்சினைகளில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ள உதயநிதி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மதுரையில் நீட் மறுதேர்வுக்கான வினாத்தாள் கொண்டு சென்ற வாகனத்துடன் பாதுகாப்புக்காக சென்ற காவல்துறை பாதுகாப்பு வாகனம் பழுது. நடு ரோட்டில் வாகனம் நிறுத்தப்பட்ட நிலையில் நீட் வினாத்தாள் உள்ள வாகனத்தை சுற்றிலும் காவல்துறையினர் மற்றும் CISF வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாக தமிழகம் முழுவதும் கடந்த 16 நாட்களில் 16,031 வழக்குகள் பதிவு, 13,299 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பழனியில் தோட்டத்தில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி நகை பணம் கொள்ளை, 2 சவரன் நகை, 10,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி கொடூர சம்பவத்தில் கைதான பீகார் இளைஞரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் போலீசார் அடைத்தனர். பீகார் இளைஞருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. பாலியல் குற்றங்களில் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அச்சப்படவோ பதற்றப்படவோ வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். சிப்காட்டில் நடந்தது, அதுக்கு முன்னாடி இங்கே நடந்தது குறித்து இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு கூட்டு பொறுப்பு இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்கியிருக்கிறாங்க. கட்டாயம் இது விரைவில் கட்டுக்குள் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரும் இது குறித்து அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, பதற்றப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. மின்வெட்டு குறித்து நடிகர் மகேந்திரன் கூறிய கருத்துக்களுக்கு சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்த விவகாரம். வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ள நடிகர் மகேந்திரன் தான் கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். கேள்வி கேட்டால் கரெக்டாக வந்துருமா நான் கேட்டேன். நான் யாரை பார்த்து கேட்டேன் அப்படின்னா, மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்கல்ல, மக்களுடைய ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, அண்ட் கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்களே, அவங்கள தான் நான் கேட்டேன். அது வெகு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் கேட்டேன். அதுக்கப்புறம் 6 மாதம் டைம் கொடுங்க, நீங்கள் கேள்வியே கேட்காதீங்கன்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அண்ணா ஆட்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு 6 மாதம் கால அவகாசம் கொடுங்க, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில், அன்பில், ஸோ அவரையே கேட்டிருக்காரு, நம்மளும் கேட்போன்ற ஒரே சென்ஸில் தான் நான் சொன்னேன். அதுவும் வெகு சில பேர், பொதுமக்கள் கிடையாது.